சில சமூக விரோதிகள் எண்ணற்ற விலங்குகளுக்கு அதாவது இந்த பாய்சன் சொல்லக்கூடிய இந்த விஷங்களை வைத்து கொன்று அதை வேட்டையாடுகிறார்கள். இது வைல்ட் லைஃப் ஆக்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் குராலிட்டி ஆக்ட் 1960, அதாவது வன விலங்கு மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி இது மிகப்பெரிய குற்றமாகும். இவ்வாறு குற்றம் செய்தவர்களை நாம் கடுமையாக தண்டிக்க வேண்டும். அதாவது உயிரினங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் கிடையாது. வருங்காலங்களில் இவ்வாறு நம்மளை முக்கியமான பங்கு வகிக்கும் விலங்குகளை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அணிலுக்கு ஏதோ ஒரு விஷப்பொருள் கலந்து அதை துன்புறுத்தமோ அதை பலியாக்குற மாதிரி இருக்குது. இது பெரிய மகாபாரத இயற்கையை கொடுத்ததை இப்படி ஒரு திட்டம் போட்டு யார் செய்கிறாங்க என்னன்னு இது மிகப்பெரிய கொடுமையானது. இது நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு பொருளை நம்மளே அழித்து கொண்டு இருக்கிறபோது தேசப்பற்று உள்ளவங்க இது யாருமே கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க. நகரப்பகுதி பள்ளி சிறுவர்களை கடற்கரை அருகே உள்ள பூங்காவிற்கு அழைத்துச் சென்று பெற்றோர் உணவு ஊட்டுகின்றனர். அப்போது சிறுவர்கள் மரங்களை தொட்டு விளையாடுகின்றனர். அணிலை கொல்ல வைக்கும் மருந்து சிறுவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும். எனவே பொது இடங்களில் உள்ள மரங்களை தண்ணீர் பீச்சி அடித்து சுத்தம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ள மக்கள் புதுச்சேரி அரசின் விலங்கான அணிலை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.